வளர்த்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டானா நீங்க என்ன செய்வீங்க? துரோகி அப்படிதானே சொல்லுவீங்க. முத்தத்தினால ஒருத்தன் காட்டிக்கிட்டு அவனை பார்த்து சொல்ல நண்பனே அப்படிங்கிறார் இயேசு கிறிஸ்து. அவருடைய லைஃபே வேறங்க. இப்ப பாருங்க எல்லாம் பின்மாற்றத்தில் ஓடிட்டு, துண்டகாலன் துணிகாலன் ஓடிட்டு, அவங்கள பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிள்ளைகளே அப்படிங்கிறார். நாம என்ன சொல்லுவோம்? பாவியேன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் பிள்ளைகளேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் அவர் உங்களை பார்த்து சொல்ற பிள்ளைகளே. ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் பாவிகள் அல்ல, பிள்ளைகள். ஆமென். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். ஆமென். அவருக்கு சொந்தமானவருடைய பிள்ளைகள். ஆமென். அதனால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். நீங்கள் அவருக்குள் வாசமா இருக்கிறீர்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு கோபுரம் 50 அடி உயரமா இருந்தா அங்க அவர் இருப்பார் நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. பழைய ஏற்பாடு அவர் கோபுரத்திலையும் ஆலயத்திலையும் இருந்தார். புதிய ஏற்பாடு நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆமேன். பழைய ஏற்பாடு கண்ணீரின் ஜெபம், புதிய ஏற்பாடு துதி. ஆமேன்னு சொல்லுங்க. சுத்தமே இல்லை. ஹல்லேலூயா. உங்களோடு இருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 6ல், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த அரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அவர் வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க முழங்கால அந்த அரங்கத்தில் முடக்கிட்டீங்கன்னா, கதவை பூட்டிட்டு ஆண்டவரேன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வெளியரங்கமாய் உங்கள் தலையை உயர்த்துவார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுதலித்தவர்களை விட்டு விலகி ஓடியவர்களை அவர் பிள்ளைகளே என்று அழைக்கிறார். ரெண்டாவது அவர் கேட்கிறாரு, உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா? உங்களிடத்தில் ஏதாவது உண்டா? கேள்வி. முதல்ல ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தினால் அழுது கொண்டிருக்கலாம். இயேசு உயிரோடு இருக்கிறார். அதை நம்பிட்டீங்கன்னா நீங்க அழ தேவையில்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அதை விசுவாசித்தீங்கன்னா நீங்க அழ தேவையில்லை. யோபுவை போல துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி பாருங்க. இவர்களிலும் அதிகமாய் மறுதலித்த பேதுருவை பார்த்து கேட்டாரு, பின்மாற்றத்தில் இருந்த பேதுருவை பார்த்து கேட்டாரு, குற்ற உணர்வோடு இருந்த பேதுருவை பார்த்து கேட்டாரு, இவர்களிலும் அதிகமாய் நீ நேசிக்கிறாயா? மூன்றாவது பாருங்க, எப்பா புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்கிறதா? அங்க பார்த்து அவங்க சொல்றாங்க ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. சீசர்கள் பாருங்க, இன்னைக்கு 3 நாள் ஆச்சு இயேசு கிறிஸ்து சிலையில் அரைஞ்சாச்சு. இதுவரை இயேசு கிறிஸ்து எல்லாமே தேவைகளை ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய ஊழியம் பெரிய ஊழியம். லூக்கா 8:3 வாசித்து பாருங்க. ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 8:3. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தினுடைய பேக் போன் யாருன்னா பெண்கள் தான். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு சப்போர்ட்டர்ஸ்லாம் நிறைய பெண்கள் தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் கொடுக்குறவங்களா இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. முந்தி ஒரு காலத்தில் நம்ம இந்த ஒவ்வொரு வார தேவையே சந்திக்கப்படாம கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு அநேகர் அள்ளி கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. இனி அறுவடையை நீங்கள் காண போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, அநேக பெண்கள் லூக்கா 8:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஸ்திகளால், அப்படி கோடி கோடியா சொத்து இருக்கிறதுன்னு வைங்களேன், அப்படி ஆஸ்திகளை என்ன செஞ்சாங்க? இயேசு கொடுத்து ஊழியம் செய்தாங்க. பாருங்க, பெண்கள் தங்களுடைய ஆஸ்திகளை, தங்களுடைய ஜுவல்ஸை கொடுத்துருப்பாங்க. சிலர் தங்களுடைய நகைகளை சிலர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆஸ்தினாலே எல்லாமே வந்துடும். லேண்டு மாத்திரம் இல்லை, பணம் மாத்திரம் இல்லை, ஜுவல்ஸ் எல்லாமே வந்துடும். இப்படி இயேசு கிறிஸ்துவுடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் யாருன்னா பெண்கள் தாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சாச்சு. 3 நாள் ஆயிட்டு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே நம்ம ஆட்கள் என்ன செஞ்சுட்டாங்க? 7 சீசர்கள், பேதுருவோடு சேர்த்து 7 பேர். நீங்கள் வாசி பார்த்தா தெரியும். எல்லாம் வலையை எடுத்துட்டு, சரிதான் நமக்கு தான் தெரியுமே தொழில் ஒன்று இருக்குத, மீன் பிடிக்க போகணும்னு சொல்லிட்டு இரவு முழுவதும் பிடிக்காங்க. ஒன்றுமே ஆகப்படலை. லூக்கா 5 அன்னைக்கு பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல. அதே கதை தான் இப்பவும். இரவு பிரயாசப்படுறாங்க, ஒன்றுமே கிடைக்கல. அப்போதான் இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாயிலும் உங்கள் இடத்துல இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. உடனே சொல்றாரு, படவுக்கு வலது பக்கம் போடுங்க அப்படின்னு. உடனே போட்டாங்க. 153 மிகப்பெரிய மீன்கள். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. பெரிய அற்புதம் கண்களை திறந்தது. ஆமேன் சொல்லுங்க. அற்புதம் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று காண்பிக்கிறது. ஆமேன். அப்பதான் யோவான் சொல்றான் பேதுருட்ட, ஹே பேதுரு பேதுரு, அது இயேசுப்பா.
எப்படி சொல்றான்? அன்னைக்கு இதே தானே சொன்னாரு, வலையை போடியான ஆழத்தை போட சொன்னார், மீன் போடுச்சு. இன்னைக்கு பாரு, போட சொன்னாரு, வலது பக்கம் போட்டோம், வலையை கிளிய மாட்டேங்குது, அவ்வளோ மீன் கிடச்சிருக்குது. ஏசு உடனே நம்மால் அப்பதான் சட்டை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு தண்ணியில் குதிக்கிறார். நம்மால் அரகுற ட்ரெஸ்ல இருக்காரு, கவர்ச்சி கண்ணன் சீமோன் பேதுரு. அப்போ பாருங்க, படிப்பறிவு இல்லாத அவர்கள் மீன் பிடிக்கிறவங்க அவசர அவசரமாக தண்ணிகளை குடிக்காங்க. ஒரு 200 மீட்டர் உள்ள இருக்கிறாங்க, தண்ணிகளை குதிக்கிறாங்க. அவர் தான். இப்போ யோசிச்சு பாருங்க, அற்புதம் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று காண்பிக்கிறது. ஆமென். அது சாதாரண அற்புதம் இல்லை. 7 பேருக்கு 7 2 14 மீன் போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கல. 7 பேருக்கு பெரிய மீன் தானே, ஆளுக்கு ஒவ்வொரு மீன் போதும்டா, 7 மீன் கொடுக்கல, 153 மீன். ஹல்லேலூயா சொல்லுங்க. கிட்டத்தட்ட 22 மீன். யோசிச்சு பாருங்க, ஆவரேஜ் போட்டு பாருங்க. 22 மீன், ஒரு தலைக்கு 22 மீன். அது சின்ன மீன்ல, பெரிய மீன் ஒரு வாரத்துக்கு என்ன, ஒரு மாசத்துக்கே கொடுக்காரு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, நிரப்பி கொடுக்கிறவர். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க அவர் கிள்ளி தான் தருவார்னா கிள்ளி தருவார், இல்லை எனக்கு அவர் நிரம்பி வழிய செய்வார்னா நிரம்பி வழிய செய்வார், பூர்ணமா தருவார்னா பூர்ணமா தருவார். ஹல்லேலூயா. திரும்பியும் சொல்றேன், எனக்கு ரேசன் அரிசியை தான் தருவார்னா ரேசன் அரிசி தான் தருவார். முதல் தரமான கோதுமை தான் எனக்கு தருவார்னா முதல் தரமான கோதுமை தருவார். ஏன்னா ரோஸ் கலர் பஸ்ல தான் போக செய்வார்னா ரோஸ் கலர் பஸ்ல தான் போவீங்க. நான் ஃப்ளைட்ல தான் போவேன்னா ஃப்ளைட்ல போவீங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க எப்படி விசுவாசிங்களோ அப்படி தன்னை வெளிப்படுத்துவார். ஆமென். மிகப்பெரிய அற்புதம், குறைவுகளை நிறைவாக்குன அற்புதம். எப்ப நடந்துச்சு தெரியுமா? கீழ்ப்படியும் போது அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. கடந்த ஒரு 2 மாசமா ஏகப்பட்ட மீட்டிங் போனேன். கொஞ்சம் பணம் வந்துச்சு. அதில் 90% எடுத்துட்டு காணிக்க நம்ம ஒரு சபையில் கொண்டு வச்சேன். பாருங்க, அதன் பின்பு ஒரு ஆசீர்வாதம் வித்தியாசமாக நடந்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா சத்தமே இல்லை. ஹல்லேலூயா. உங்களை மாதிரிலாம் நான் என்னுடைய பிரயாசம் இருக்கு, இரவு பகல். என்னுடைய பிரயாசம் எப்படி சொல்லுங்க? ஆமாம், இரவு பகல். நைட்லாம் 1:30 2 மணிக்கு தான் நிறைய நாள் படுப்பேன், ஜோமிட்டு இருப்பேன். அது மீட்டிங் டைம்னு வைங்களேன், நைட்டு எப்படியும் 1:30, காலையில் எப்படியும் 5 மணிக்கெலாம் எழுப்பிடுவேன். 3.5 மணி நேரம் தான் தூங்குறது, பகல்லையும் தூங்குறது கிடையாது. அப்படி இரவும் பகலும் பிரயாசப்பட்டு அவங்க கொடுத்த ஆஃபரிங்கில் 90% காணிக்கையாக தான் கொடுத்தோம். ஏன்னா நம்ம விதைக்கும் போது தான் அறுவடை உண்டாகும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லா வேலையும் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். மல்கியா 3:10-11 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், எப்பா என்னை சோதிச்சு பாரு, எந்த காரியத்தில் கொடுத்து சோதிச்சு பாரு, வானத்தின் மதகுகள் பலகணிகள் உன் வீட்டை நோக்கி திறக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நாம கஞ்சத்தனம் பண்ண நம்முடைய பொருளாதாரத்தையும் தரித்திரம் இருக்கும். ஆனால் நம்ம கையை தாராளமாய் திறக்கும் போது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காருக்காக ரொம்ப நாளாக ஜோமிட்டு இருந்த ஒரு 6 மாசமா, இப்போ விதைச்ச பின்பு தான் ஒரு கார் அப்படி கண்ணில் வந்து நிற்குது. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவன். ஆமேன். நீங்க கர்த்தருடைய ஊழியங்களுக்கு அள்ளி கொடுக்கும் போது அவர் நிறைவாய் நம்மை நடத்துவார். பாருங்க, 7 பேருக்கு 153 மிகப்பெரிய மீன்களை கொடுத்தார். எப்பொழுது கீழ்ப்படிந்து வலையை போட்ட போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, உங்களை உயர்த்துவார். உயிர்த்தெழுந்த இயேசு 3 கேள்வியை கேட்டார். 1, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கோம்னா, இயேசு உயிரோடு இருக்கிறான்னு நம்பவில்லை, அவர் உயிரோடு இருக்கான்னு விசுவாசிக்காதில்லை, அதான் அழுதுட்டு இருக்கிறோம். விசுவாசித்தா நீங்க நன்றி சொல்லுவீங்க, அழமாட்டீங்க. ஆண்டவரே எனக்கு வேலை தந்ததுக்காக நன்றி, குழந்தை தந்ததுக்காக நன்றி, என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நன்றி, என் பிள்ளைகளின் வாழ்வை நான் காண போறதுக்காக நன்றி. டெய்லி நன்றி சொல்லிக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. 2வதாக, சீமோனே நீ மறுதலித்தா, ஆனால் அவர் அதை குறித்து சொல்லவே இல்லை. இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? மறுபடியும் நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? 3 முறை கேட்டாரு. அவன் ஆம் ஆண்டவரே நீர் என்னை நேசிக்கிற அறிவேன் என்று அழ ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற, இவர்களிலும் அதிகமாய் நீ நேசிக்கிறாயா? உண்மையா நேசிக்கிறீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், ஆமா, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அதனால மேலானவைகளை நாடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், 3வது பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? இன்னைக்கு நீங்க அவருக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் கேட்கிற, எப்பா புசிக்கிறதுக்கு உண்டா? அவர் வானத்தை பூமி படைச்சவர் தான்.
ஆனால் சீசர்ல வந்து கேட்குறாரு, பாருங்க நீ அவருக்கு கொடுத்து பாருங்க, நிறைவாய் உங்களை நடத்துவார். எல்லாம் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ்.